இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஒரு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரெட் சட்டை மாறனு, பச்சை சட்டை மாறனு, இல்லை வெள்ளை சட்டை மாறன்னு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே தங்களுடைய படங்களை, தங்களுடைய கல்ட்டு ஃபிலிமை கொண்டாடுறாங்க. இப்போ காந்தாரான ஒரு படம் கர்நாடகத்தில் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. அந்த படத்தை மட்டும் கொண்டாடல, அது கூட சேர்ந்து நிறைய படங்கள் வந்தது. ஏகப்பட்ட படங்கள் அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. காந்தாரா அதில் எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில் அந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படி? அந்த கதை என்ன? ஒரு குலசாமி கோயில், அந்த குலசாமி கோயில், அந்த குலசாமியை வழிபடும்போது அந்த இடத்த ஒருத்தர் ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் ஃபேக்ட்ரி கட்டுறோம், இல்லை நாங்கள் ஃப்ளாட்டு கட்டுறோங்கிற மாதிரி ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாமியுடைய உத்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை கொண்டுனா ஒரு கதை. அந்த கதை எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு, எவ்வளோ பேர் தேட்டரில் பார்த்தாங்க, அதில் அந்த கடைசியாக அவர் அந்த கெட்டப் போட்டு ஆடி வரும்போது எவ்வளோ பேர் ரசித்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை எல்லாரும் அவங்க ஊரில் போட்டுனாங்க, அவங்க ஊரில் ரொம்ப ரசித்தாங்க, நமக்கும் கொண்டு வந்தாங்க, நம்மளும் பார்த்தோம், நல்லா இருந்தது. இப்போ அந்த படத்துடைய பாகம் 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நெகட்டிவ் ரிவ்யூஸ் கம்மியானது தான் காரணம். ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிற இங்கே தமிழ் சினிமாவில் சில ரிவ்யூவர்ஸு நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய திரைப்படத்தை, நம்மளுடைய நடிகர்களை வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க, அழிக்கிறாங்க. விச் இஸ் வெரி பேட். ரொம்ப தவறு.